தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே அவருடைய சமூகத்தில் நம்ம அனைவரும் கூடி வந்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதுவான சத்திய பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக இந்த பொதுவாக ஆராதனைகளில் ஒரு பெரும் பங்கு எடுத்துக்கொள்வது சத்திய பாடம் தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்முடைய ஆராதனைகளில் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஆராதனை நடக்குதுன்னா அந்த பரிசுத்தாரனுடைய பெரும்பகுதி நம்ம எதுக்காக ஒதுக்குறோம் அப்படின்னா ஒரு பாடம் கேட்கறதுக்காக ஒதுக்குறோம். ஏன் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்கள் வேற சில சபைகளுக்கெல்லாம் போனால் பாட்டு பாடுறதுக்கு சில சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக நேரம் ஒதுக்குவாங்க. இன்னும் ஒரு சில சபைகளில் ஜபம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஆராதனை நடக்குதுன்னா அதில் 1.5 மணி நேரம் ஜபம் மட்டும் இருக்கும். சில சபைகளில் 1.5 மணி நேரம் பாடல் மட்டும் இருக்கும். நாம ஏன் வந்து பாடம் பார்க்கறதுக்கு நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிறோம்? யாராவது சொல்ல முடியுங்களா? சரியான பதில். பாருங்க, எப்போதான் நம்ம வந்து சத்தியத்தை படிக்கிறோமோ அல்லது கேட்குறோமோ அல்லது பேசுகிறோமோ தேவனோட ஒரு நெருங்கிய உறவில் இருக்கிறோம். நாம வந்து பாட்டு பாடுறது அவரை துதிக்கிறது, தூபம் இல்லையா? தூபம் போடுறதுன்னா அதுதான். ஜபம் பண்றது நாம அவர்கிட்ட பேசுறது. இப்ப நாம செய்யறதே நம்ம செஞ்சிட்டோம் இவ்வளவு நேரம், சரியா? இப்ப அவர்களுடைய டர்ன் ஸ்டார்ட் ஆகுது, அவருடைய நேரம் ஆரம்பமாகுது. இன்னைக்கு நம்மோட அவர் என்ன பேச போறார் அப்படின்னு நீங்க ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். பாடத்துடைய தலைப்பு தலையில் வாய்ந்த பாடம். ஏற்கனவே இங்க எடுத்திருக்காங்களா? கேட்டிருக்கீங்களா? சரி, நீங்க இந்த காரியங்களை குறித்து வேத வசனங்களை வாசிச்சிருக்கீங்களா? இல்ல. சரி, அப்ப நான் சொல்றதுதான் பாடம் இல்லையா? ஓகே. அன்பான சகோதர சகோதரிகளே, தலையில் பாய்ந்த ஆணி அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம வந்து நிழலும் பொருளும் அடிப்படையில் பாடத்தை பார்க்கணும். நிழலும் பொருளும் அடிப்படைன்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். என்ன சந்தோஷம் சொல்லுங்க பார்க்கலாம்? எங்களுக்கு எந்த சந்தோஷமே இல்லையே, நீங்களா தான் சந்தோஷம் சொல்றீங்களா? எச்சரிப்பா, பரவாயில்ல. சகோதரமா சொன்னாங்க. அதாவது நிழல் பொருள் சொல்லிட்டாலே நிழல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை நம்ம வந்து ஒரு கதை வடிவில் கேட்க போறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ கதை கேட்கறதுனாலே வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா பிடிக்கும். கதை அப்படின்றது நம்ம வாழ்வியலோட தமிழர்களுடைய வாழ்க்கை முறையில் என்ன இருக்குன்னா இந்த பாட்டும் கதையும் நிறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம பார்க்கறது கதை இல்லை, ஏற்கனவே முடிஞ்ச ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம், நிஜமாக நடந்த சம்பவத்தை திரும்ப ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய பழைய ஏற்பாட்டு கால பகுதியில் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 40 வருஷம் அவங்க வனாந்தரத்துல என்ன பண்றாங்கன்னா வனாந்தர பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு கானான் தேசத்துக்கு உள்ள போயாச்சு. அங்க இருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாரையும் வீழ்த்திட்டு அவங்களுடைய இடத்த பிடிச்சிட்டாங்க. இடத்த பிடிச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறது, இன்னும் சொல்ல போனா நியாயம் விசாரிக்கிறதுக்கு நியாயாதிபதிகளை தேவன் ஆங்காங்கே ஏற்படுத்தியிருந்தார். அவங்களுக்கு எப்போலாம் பிரச்சனைகள் இருக்குதோ அப்ப தேவன் என்ன செய்வார்னா அங்க ஒரு நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவார். நியாயாதிபதிகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து அவங்களை காப்பாற்றுறது அவங்களுடைய வேலை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போலாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுதலை ஆக்குறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு நியாயாதிபதிகளை தேவன் தற்காலிகமாக உருவாக்குவாங்க. அவங்களுடைய காலப்பகுதி கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் வேற இடத்துல வருவாங்க. இப்படிதான் இன்னும் இஸ்ரேல் தேசத்துல ராஜாக்கள் உண்டாக்கப்படலை.
இன்னும் சவுல், தாவீது அவங்களாம் உருவாகல. சரியா? அந்த காலப்பகுதி இப்போ நீங்கள் பிளாஸ்மெண்ட் போனால் கரெக்டாக அந்த டைம் ட்ராவல் பண்ணி வந்துடணும் அந்த இடத்துக்கு. அப்போ தான் நமக்கு புரியும். சரியா? ஓகே. அதில் குறிப்பாக ஏகூத் அப்படிங்கிறவரு என்னவா இருந்தார் அப்படின்னா, இஸ்ரேலில் வந்து ஒரு லீடர்ஷிப் இருக்கும்போது அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு தலைவர் இல்லை அப்படின்னா அந்த தேசத்தினுடைய மக்கள் வந்து அவங்களுக்கு நல்லது சொல்லி வளர்த்துறதுக்கு, புத்தி சொல்லி வளர்த்துறதுக்கு யாரும் இல்லை. அவங்கள வழிகாட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டி இல்லாத போது அவங்க நிறைய தவறான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி தவறு பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை என்ன அப்படின்னா, ஒரு மற்ற மதத்தில் இருக்கிற மாதிரி கடவுள் பக்தன் அப்படிங்கிற மாதிரியான உறவு முறையும் கிடையாது. இஸ்ரேல் தேசத்துல அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு புத்திர சுவீகாரம் தான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இல்லையா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்போதான் தவறு பண்றாங்களோ அப்போதான் தேவன் என்ன பண்ணுவார்னா அவங்கள தண்டிப்பார், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் கொடுப்பார். தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போகும்போதும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், உடனே அவங்க தேவனை தெரிவாங்க. தேவன் என்ன பண்ணுவார்னா அவங்களை அரவணைச்சுக்குவாங்க. தவறு செய்யும் போது லைட்டாக அவங்களுக்கு அவர் அடி கொடுத்து காலம் திரும்பி வாங்க அப்படின்னு கொடுத்தார். அதே மாதிரியே இங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஏகூத் அப்படிங்கிறவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தேவன் என்ன செய்யறாரு, ஒரு புறஜாதி ராஜாவுடைய பக்கத்துல ஒரு தேசம் இருக்கு. அந்த தேசம் அங்கேயும் ராஜாக்கள் இருக்காங்க. அந்த ராஜாவுடைய கையில இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. வசனம் வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல தான் இந்த சம்பவம் இருக்கு. அதுல முதல் 2 வசனங்கள் வாசிக்க முடியாது. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். திரும்ப அப்படின்னா ஏற்கனவே பண்ணாங்க, அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, அப்புறம் திரும்பவும் பண்றாங்க. ஓகேவா? அப்ப திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தா வந்தார்கள். அப்புறம் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையை விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல கவனிங்க. பெயர் வரும் பொழுது அந்த பெயரை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஒரு புறஜாதி ராஜா, அந்த ராஜா பேர் என்ன? கேள்வி திரும்ப கேட்கிறேன். வெளியே வந்து இடியே விழுந்தாலோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியே வந்து இடியே விழுந்தா கூட நாம வந்து கவனம் சிதறக்கூடாது. அது எப்படிங்க முடியும் அப்படின்றீங்களா? முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். யாபின் அப்படின்ற புறஜாதி ராஜா எந்த தேசத்துக்கு? கானான் தேசத்துக்கு. கானான். அப்ப இவங்க எந்த தேசத்துல இருக்கிறாங்க? உங்களுக்கு விஷயம் புரியுது இல்லையா? இவங்கள அதாவது யாரு, அந்த கானானியர்கள் தான் அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல இவங்க உள்ள குடியேறி இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரேல். இப்ப அந்த கானானியர்கள் என்ன பண்றாங்கன்னா வெளியே வேற அவங்களுக்கு பறந்து விரிந்த பகுதிகள் இருக்கு, அங்க அவங்களுடைய ஆளுகை இருக்கு பக்கத்துல. இப்போ ஏற்கனவே இவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா தோத்தவங்க திரும்ப வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமா தான் வருவாங்க. ஓகேவா? அந்த ராஜா பேரு யாபின். அவருக்கு ஒரு சேனாதிபதி இருக்கிறாங்க. அந்த சேனாதிபதி பேரு சிசேரா. ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கீங்க, சிசேரா பேர். அப்பதான் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஏன் பேர் ஞாபகத்தில் இருக்கும்னு சொன்னா, நம்ம இந்த நிலையை பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து இதனுடைய பொருள் பார்க்கணும். அப்ப நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இல்லையா? இந்த சிசேரா சேனாதிபதி சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. இவர்கிட்ட ஒரு பெரும்படை இருந்துச்சு. அவர் ரதம், அவருடைய ரதம் பார்த்தீங்கன்னா இரும்பு ரதம். ஓகேங்களா? இரும்பு கவசங்களால பூட்டப்பட்ட குதிரைகள் இருந்துச்சு. அப்படி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 900 ரதங்கள் இருந்துச்சு. 900 ரதங்கள் இருந்துச்சு. இப்போ 900 ரதங்களும் அதுல ஒரு ரதத்துக்கு ஒரு 4 குதிரை அப்படின்னு வச்சா கூட எவ்வளவு குதிரை இருக்கும்?
3600 குதிரைகள் இருக்கும் இவர்கிட்ட மட்டும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பெரும்படை பாருங்க. இந்த யாபீன் ராஜாவுக்கு இந்த மாதிரி யார் இந்த சிசேரா மாதிரி இந்த ராஜாவுக்கு நிறைய சேனாதிபதி இருக்காங்க. அப்ப ராஜா பேரு யாபீன், சேனாதிபதி பேரு சிசேரா. சரிங்களா? இப்போ இவங்க என்ன பண்றாங்க, யார கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களை இவங்க கேப்சர் பண்ணிட்டு அவங்கள அடிச்சு ஒடுக்கி அடிமையாக்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே எகிப்துல ஒரு தடவை அடிமையா சிக்கியிருக்காங்க இல்லையா, அதை விட ஒரு கொடுமையா. எவ்வளவு வருஷம் அப்படின்னா 20 வருஷம். 20 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒடுக்கி அடிமை வச்சிருக்காங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனை நோக்கி என்ன பண்றாங்கன்னா முறையிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடத்தானே தேவனே தேடுவாங்க. கரெக்டா? ஓகே. அப்போ பிரச்சனை வரும் பொழுது தேவனை நோக்கி என்ன பண்றாங்க, ஏன்னா இவங்க எப்படி அடிமைத்தனத்தில் பண்ணுவாங்க, எப்படி ஒடுக்குவாங்களாம, அந்த இரும்பு குதிரையை வச்சு ஜனக்கூட்டங்கள் இருக்கிற இடத்துல அந்த சேனாதிபதி வண்டி ஓட்டுவாங்க. அந்த குதிரையை ஓட்டிட்டு வரலாம். அந்த இரும்பு சக்கரத்தில் மாட்டி பல பேர் இறந்துருவாங்க. நல்ல டிராபிக்கு ஒரு சந்தை கூடுகை மாதிரி ஒரு ஜனக்கூட்டம் திருவிழா கூட்டம் போல கூடி இருக்கும்போது அதுக்குள்ள எப்படி ஒரு காரோ ஒரு லாரியோ வேகமா ஓட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடுமையான ஆள் தான் யாருன்னு இந்த சிசேரா. இந்த சிசேரா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கொடுமையான இது பண்ணிட்டு இருக்கும்போது ஜனங்கள் இந்த சிசேரா எங்களை எல்லாம் போட்டு அடிமைத்தனத்தில் கொடுமை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு என்ன பண்றாங்க, தேவன் நோக்கி வேண்டுதல் செய்யும் போது தேவன் மீண்டுமாக ஒரு நியாயாதிபதியை, ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரேல் தேசத்துல எழுப்புறாங்க. சரியா? இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அது இருக்கும். ஒரு சினிமால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்தாச்சு எப்படி இவங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனா இங்க ஹீரோ இல்ல, ஹீரோயின் தெபோரா இருக்கிறாங்க. தெபோரால் தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாகவும் இருக்கிறாங்க. அவங்க தெபோராவுக்கு சொல்லும்போது அவங்க ஒரு தாய். யாருக்கு? ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்துக்கும் தாய் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த அம்மாட்டு தான் எந்த பிரச்சனாலும் ஜனங்கள் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒரு மரம் இருக்கும், ஒரு ஈச்சல் மரம் கூட இருக்கும். அந்த ஈச்சல் மரத்தின் கீழே அவங்க எப்பவுமே ரெகுலராக உட்காந்துருப்பாங்க. எல்லா ஜனங்களும் அம்மா எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லும்போது அவங்க எல்லாருக்குமே சரியான ஒரு ஆலோசனையும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் அவங்க தீர்க்கதரிசனமாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஜனங்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் போதும் எங்க போக ஆரம்பிச்சாங்கன்னா தெபோராட்ட போக ஆரம்பிச்சாங்க. தெபோரா எங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த பெத்தேலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ராமால தான் யார் இருந்தா? அங்கதான் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் யாரு ஏலி போனாங்க. அங்கதான் யார் இருந்தாங்க அப்படின்னா சாமுவேல். இவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க. அப்படியே அந்த ராமாங்கிற பகுதியில தான் பாருங்க, இங்கதான் ஆரம்பமே இந்த மரம் தான். இந்த மரம் தான் வச்சுக்கோங்க. இந்த மரம் இது செக்கா போட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தெபோரா என்ன பண்றாங்க, பொதுவாக அந்த ஈச்ச மரம், அந்த பேரீச்ச மரத்தின் இடையில அவங்க என்ன பண்றாங்கன்னா இது என்ன செய்வாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. தெபோரா அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாடல் பாடுவாங்க. தாவீது பாட்டு பாடுவார் இல்லையா, தேவனை துதிச்சு பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி அவங்களும் பாடல் பாடுவாங்க. அந்த பாடல்ல தீர்க்க தரிசனங்களும் நடக்கும். அதாவது தீர்க்க தரிசனங்களுக்கு பாட்டா பாடுவாங்க. அது நியாயத்தில் 5ஆம் அதிகாரம் முழுக்க தீர்க்க தரிசனம் தான். அதில் அவங்க எப்படின்னா ஒரு தாய் போல இருந்து இந்த காரியங்களை செய்யறதுக்கு தேவன் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா தேவன் இஸ்ரேலர்களை கைவிட மாட்டாங்கன்னு அந்த பாட்டு அப்படியே இருக்கும். இப்ப இந்த சூழ்நிலையில பாருங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு யார் மூலமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தெபோரா ஆசைப்படுறாங்கன்னா பாராக் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்துல
ஒரு மனுஷன் இருக்கார். யாருங்க? பாராக். பாராக் வந்து இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பாராக் கிட்ட கூப்பிட்டு தெபோரால் என்ன பண்றாங்க? தெபோரால், இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க போய் என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க. சரி பண்ணுங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க அர்த்தம்? போருக்கு போக சொல்றாங்க, சண்டைக்கு போக சொல்றாங்க. யாரு கூட? யாரு கூட? நீங்க பாத்தீங்களா, நீங்க ஸ்டோரி கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. கானானியர்களோட. யாருன்னா அந்த சிசேரா, யாபினுடைய சேனாதிபதி சிசேரா. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய டீமை கூட்டிட்டு வந்து கீசோன் பள்ளத்தாக்குல ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அதான் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு பேர் கீசோன் பள்ளத்தாக்குல கொண்டு வந்து அங்க பாளையம், அதாவது ஒரு கேம்ப், முகாம் போட்டாச்சு. அவங்களுடைய படை, பெரும்படை அப்படி பார்த்து நிற்கிறான். இந்த பக்கம் யார் இருக்கிறா அப்படின்னா பாராக். இப்ப பாராக்குக்கு அவரும் என்ன பண்றாங்கன்னா, அவர் காதேஸ்ல இருந்து மலைக்கு மேல, காதேஸ் அங்கிருந்து வரணும், ஆளுங்களை கூட்டிட்டு மேல இருந்து காதேஸ் மேல இருக்கு அந்த மேடான பகுதி, மலைக்கு மேல. அங்கிருந்து கீழே பாராக் வந்து ஒரு படைகளை திரட்டி கொண்டு வர்றார். இங்க கீழே யார் இருக்கிறா அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச பள்ளத்தாக்குல யார் இருக்கா? சிசரா இருக்காங்க. இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு? யாருக்கு? நம்ம பாராக்கு தெபோரா, நீங்களும் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க வந்தா தான் நான் போவேன், நீங்க வரலனா நான் போக மாட்டேன். குழந்தைகளும் சொல்லுவாங்க இல்லையா? சரி, ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு தைரியம். தெபோரா வந்தா தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் கூட வரேன், நான் நிச்சயமா உங்களோட தான் வருவேன், ஆனாலும் வெற்றியும் அந்த பேரும் அந்த பெருமையும் உனக்கு வந்து சேராது. யாருக்கு போகும்? ஒரு ஸ்திரீ கையில் ஒப்பு கொடுப்பார். யார? அந்த சிசேரா. 9 வாசிங்க, 8, 9 ரெண்டுமே வாசிச்சுங்க. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீ கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனான். அவ்வளவுதான். இப்போ ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொன்னோடனே பாராக் சரி பரவாயில்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் போறாங்க. அவங்களும் வந்து ஒரு டீம் கூட்டிட்டு போறாங்க. இஸ்ரேல்லையும் அவங்களும் ஒரு படை திரட்டி கொண்டு போறாங்க. செபுலோன், நப்தலி அப்படின்னு கோத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து அவங்களும் ஒரு டீம் கூட்டிட்டு ஒரு 10,000 பேர் இஸ்ரேல் ஜனங்களை திரண்டிட்டு எங்க போறாங்க? போருக்கு போறாங்க. பாருங்க அதனுடைய விஷயம் எப்படின்னா, அவங்க கீழே இருந்து வர்றாங்க, இவங்க மேல இருந்து கீழே வர போறாங்க. கீழே போறாங்க, அவங்க கீழே இருந்து மேலே எழுதி வர்றாங்க. இப்போ சிசேரா அவருக்கு ஏற்கனவே வந்து எவ்வளவு இந்த இரும்பு ரதங்கள் பூட்டப்பட்ட குதிரைகள் இருக்கு, 900 ரதங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரதங்களோட என்ன பண்றாங்கன்னா அந்த கீசோன் பள்ளத்தாக்குல இருந்து அப்படி சண்டைக்கு ரொம்ப பயங்கரமா வர்றாங்க. இவங்களும் மேல இருந்து ஆக்ரோஷமா என்ன பண்றாங்க, ஃபுல்லா கீழே இறங்கி போறாங்க. அந்த மேல இருந்து கீழே இருந்து இந்த விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க, அது தாபேர் அப்படிங்கிற ஒரு நதி, ஒரு சின்ன ஒரு மலை, தாபேருங்கிற ஒரு மலை, மவுண்ட் தாபேர் இருக்கா, அந்த மலையிலிருந்து கீழே வந்து அப்படி அது வந்து ஒரு நதி, ஒரு சின்ன ஒரு ஆறு தான். அங்கதான் வந்து என்னன்னா இந்த சண்டை ரெண்டு படைகளும் மோதி சண்டை போட்ட இடம் அங்கதான். அடிச்சு சரியான யுத்தம் நடக்குது. இவங்க 10,000 பேர் இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் பட்சத்தில் இருக்காரு இல்லையா, ஏற்கனவே யாரும் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா தெபோரா நீங்க போங்க, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க,
நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்காட்டியும் நல்ல ஒரு தைரியம் வந்துடுச்சு. அடித்தாங்க. நல்லா கிட்டத்தட்ட வெற்றி கிடைக்க போகிற டைம். வெற்றி கிடைக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட எதிரி நாட்டு தலைவனும் அந்த சேனாதிபதியை கொலை செஞ்சா தான் போர் முடிவுக்கு வரும். புரியுது இல்லைங்களா? இப்போ சண்டை நல்ல உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. சிசேராவுடைய படை ஒரு தோல்வி தலைவர் மாதிரி இருக்கு. அவங்க தோக்குற மாதிரி வர்றாங்க. இஸ்ரேல் படை கை ஓங்கி இடிச்சு ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைம்ல அந்த சிசேரா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சரியான ஒரு டைம் வருது. தெபோரா சிசேரா வந்து இப்போ என்ன பண்ணு, இப்போ சிசேராவை இப்போ சரியான டைம். சிசேரா என்ன பண்ணுது, தேவன் கையில் ஒப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அட்டாக் பண்றாங்க. இப்போ சிசேரா என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம தோக்க போறோம்னு சொல்லி பயந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சிசேரா இறங்கி எதிர்ந்து ரதத்திலிருந்து இறங்கி ஓடணும். அவசரம் எப்படி இருக்குன்னா, வாசிக்க 15 நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராளுக்கு முன்பாக பட்டயக்கருவினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். இந்த ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையே போனான். அந்த ரதம் தான் அவங்களுடைய பலமா இருந்துச்சு இல்லையா? இரும்பு ரதங்கள், ஸ்ட்ராங்கான அந்த ரதங்கள் தான். இப்போ அது காலங்கடித்தாங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். அது பேனிக் அப்படின்னா பயந்து ஓடினார். ஓகேங்களா? பயந்து யார் ஓடுறா? சிசேரா. பரவாயில்ல, கவனிக்கிறீங்க. சிசேரா ஓடினா தன்னோட உயிரை ஜீவனை காப்பாற்றிக் கொள்றதுக்காக ஓடி ஒளியணும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த போர் நடந்த பகுதியிலிருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு ஓடுறாங்க. அப்படின்னா அந்த மலைகளெல்லாம் தாண்டி போகும்போது போற வழியில ஒரு கூடாரம் இருக்கு, ஒருத்தரோட வீடு இருக்கு. ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. நேரா என்ன பண்றாரு, அந்த கூடாரத்துக்கிட்ட போறாரு. அது யாருடைய கூடாரம் சொன்னா, மோசேனுடைய மாமனார். நம்ம வனாந்தர பயணத்துல எல்லாம் வந்து அவரை பத்தி படிச்சிருப்போம். ஏபேர் அப்படிங்கிறது மோசேனுடைய மாமனார். அவருடைய சொந்தக்காரர்களுடைய வீடு தான் யாரு வீடு, அந்த கூடாரத்தில் இருக்கிறவங்க வீடு. அந்த கூடாரத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த மோசேனுடைய சொந்தக்காரர் அவங்களுடைய வீடு யார் அப்படின்னா, அந்த அங்க அதாவது வந்து யாருடைய வீடு வாசிக்கலாம் பாருங்க. ஏபேர் அப்படின்னுடைய மனைவி யாகேல். ஏபேரும் யாகேலும் இருக்கிறாங்க. அந்த யாகேலுடைய வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. அப்படியே பயந்து அந்த கூடாரத்துக்குள்ள போனோடனே இவரு ஏதோ பதட்டமும் ஓடி வரும்போது உயிர் பயந்து ஓடி வருவாங்க இல்லையா? வந்த உடனே டக்குன்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவரை ரிசீவ் பண்ணிட்டாங்க. வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து ஒரு ஜமுக்காலத்தை எடுத்து அப்படியே வச்சு அவரை மூடி க்ளோஸ் பண்ணி மறைச்சு வச்சுக்கிறாங்க. அவர் ஏதோ பைக் வந்துருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. ட்ரெஸ் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். யுத்தம் நடக்குது, யுத்தத்துல தான் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவருக்கு என்ன பண்ணணும், தப்பிச்சு வந்திருக்கிறவன் பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்றாரு, அப்படியே ஒரு ஜமுக்காலத்தை போட்டு மறைச்சிருச்சு. இப்ப யார, சிசேரா. இப்ப ஜமுக்காலத்துக்கு சிசேரோட மீது அவர் வந்து இது குடிக்கிறது தண்ணி விடுமான்னு கேட்கிறார். தண்ணி கூட கேட்ட மனுஷனுக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க, பால் கொடுக்குறாங்க. தண்ணி என்ன, நான் பாலை தர சொல்லி பால் துருத்திலிருந்து, துருத்தின்னு சொன்னா அது ஒரு, இப்போ நம்ம எப்படி ஃப்ளாஸ்க்கு ஜக்கு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து துருத்தி வந்து தோல்லாம் செய்யப்பட்ட ஒரு ஜக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து எடுத்து என்ன பண்றாங்க, பால் எடுத்து குடிக்கிறது கொடுக்குறாங்க. பாலை குடிச்சிட்டு பால் குடிச்சோட திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சாச்சா, ரைட். இப்ப மூடி வச்சோடனே இவர் திரும்ப உள்ள போய் போகணும். அது போகிற முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாரு, கொஞ்சம் நீ என்ன பண்ணு, போய் வெளியே போய் நில்லுமா, யாராவது வந்தா
கேட்டு உள்ள யாரா இருக்காங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுன்னு சொல்றாரு. துரத்துக்கு யாரோ வருவான்னு தெரியும். அப்படி யாரோ என்ன பின்தொடர்ந்து வந்தா நீங்க என்ன பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பாலை குடிச்சு நல்லா தூங்குறாரு. எப்படி தூக்குறோம்? பால் குடிச்சு தூங்கினா, பால் குடிச்சு தூங்கி பழக்கம் இருக்கா? அதை விட சரக்கு தூங்குறது பார்த்துட்டீங்களா? எது நல்லா தூக்கம் சொல்லி, அது மயக்கம், இது தூக்கம். பால் தான் நல்லா தூங்க வைக்கும், ஒரு இளைப்பாற வைக்கும். பால் உங்களுக்கு டைஜஷன் பண்றதுக்கு நேரம் எடுக்கும். அப்படி நேரம் எடுக்கும்போது உங்களுக்கு சரீரத்துக்கு உடனடியாக ஒரு ஓய்வு தேவைப்படும். அதனாலதான் தூக்கம் வரும். இளைப்பாற பண்ணுதுன்னு அர்த்தம். நல்லா தூங்குறாரு. யாரு? சேரன். எப்படி தூங்கினாராம? ஆகாசமா தூங்கினார். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாகேல் யாரு? பால் கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மா, அந்த வீட்டுக்காரவங்க நல்ல ஒரு பெரிய ஆணினா நீங்க சின்னதாக கேலண்டர் மாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் கூடாரத்துக்கு போடுவாங்க இல்லையா, கூடாரம் போடுறதுக்கு நல்லா இவ்வளோ நீட்டர் இருக்கும். நல்ல எஜ்ஜில் பெருசா இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கிடப்பாற மாதிரி இருக்கும். சார்பிச்சு இருக்கும். அப்படி மண்ணில் அடிச்சா அப்படி இறங்கும். அப்படியே அந்த எடுத்து அப்படியே குறி பார்த்து நெத்தியில சம்மட்டினா சுத்தியில் வேற, சம்மட்டி வேற. சுத்தியில் மாதிரியே பெருசா இருக்கும். இந்த கல்லெல்லாம் உடைப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய பாறைகள் உடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுத்தியில் எடுத்து அப்படியே இந்த இடத்துல அப்படி வச்சு ஒரே அட்டி அப்படியே மண்டையை உள்ள பொழந்துட்டு உள்ள தரையில போய் இறங்கிருச்சு. சிசேரா தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்துகிட்டார். வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 21. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு ஏபேலின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டான். அது உருவி போய் தரையிலே புரைந்தது. அப்போது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். சரிங்களா? அந்த ஸ்பாட் பாருங்க. நீங்க நெத்தி அப்படின்றது சாதாரண இங்க இந்த மாதிரி சைடுல காதுலையோ பின்னாடியோ அப்படி இல்லை, இங்க. சரிங்களா? ரைட். அப்புறம் பின்னாடி திறந்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கார பின்னாடிலாம் அவங்க வீட்டில் சொல்லி இந்த மாதிரி ஆளை கொண்டு போட்டாங்க அப்படின்றதோட ஆயிடுச்சு, கதை முடிஞ்சிருச்சு. அதை கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா சொன்ன தீர்க்க தரிசனம் ஞாபகம் இருக்கா? உனக்கு இல்ல, யாருக்கு தான் கிடைக்க போகுது. ஆனா சொல்லும் போது தெபோரா நினைச்சிருப்பாங்க எல்லாரும். கரெக்டா? தெபோரா நினைச்சிருப்பாங்க. அட ஒரு சின்ன பெண், ஒரு சின்ன பெண். இந்த அம்மா இஸ்ரேல் தேசத்து ஸ்திரீ கிடையாது, ஒரு எபிரேய ஸ்திரீ கிடையாது. அவங்க இஸ்ரேல் கிடையாது. யாரு? அதனாலதான் அவங்க யார் இன்னார் அடிக்கிறதுக்கு ஒரு 10 வசனம் வாசிச்சோம். மோசேனுடைய மாமனார் வழி சொந்தம் அப்படின்னா, மோசேனுடைய மாமனார் இருக்காங்க இல்லையா, மோசேனுடைய மனைவி பேர் என்ன? சிப்போரா. கேள்விப்பட்டது இல்லையா? அவங்க புறஜாதி. சரியா? அப்ப இந்த ஸ்திரீயும் புறஜாதி தான். ஏன்னா ஒரு புறஜாதியை திருமணம் பண்ணதுனாலதான் மிரியாம் இவங்கெல்லாம் மோசேட்ட சண்டைக்கு வந்தாங்க. சரியா? இப்போ இவ ஒரு புறஜாதி பெண், அதுலயும் ரொம்ப சின்ன பொண்ணு.
இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த ஒரு பிரஜாதி பெண், சின்ன பெண்ணு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? யார் செய்ய வச்சிருப்பான்? தைரியத்தை யார் கொடுத்துருப்பான்? இஸ்ரேலின் தேவன் அங்க காரியங்களை வாக்கி செஞ்சார். யார் மூலமாக அப்படின்னா இந்த யாகேல் மூலமாக. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஸ்டோரியில இருந்து இந்த அருமையான ஸ்டோரி திரும்ப கூட ஒரு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். எனக்கு கதை மறந்துடக்கூடாது இல்லையா? இஸ்ரேலுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. யார் மூலமானா யாபின் ராஜாவா இருக்கக்கூடிய சேனாதிபதி சிசேரா மூலமா. சரிங்களா? யாபின் கிங்கு அவங்க இருக்கக்கூடிய சேனாதிபதி யாருன்னா சிசேரா. சிசேரா மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தெபோராட்ட போறாங்க. தெபோரால் என்ன பண்றாங்கன்னா பாராக்கு அனுப்புறாங்க. பாராக்கு நீங்க போய் என்ன பண்ணுங்க, பாராக்கு என்ன சொன்னாரு, வாங்க நம்ம 2 பேரும் போவோம். 2 பேரும் போவோம். 2 பேருமே போறாங்க. எங்க போறாங்கன்னா மலையில இருக்கிறாங்க, கீழே இறங்கி போறாங்க. கீழே இறங்கி போறாங்க, மேல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க கீழே இருக்கிறாங்க யாரு அப்படின்னா பள்ளத்தாக்குல சிசேராவும் அவனுடைய படைகளும் போயிட்டு இவங்களை ஜெயிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் யார கொலை செய்யணும்? சிசேராவை. அந்த சிசேராவை கொலை செய்யக்கூடிய பாக்கியம் பாராக் துரத்திட்டு ஓடுறாலும் அவங்களோட பண்ணாலும் யார் கைக்கு கிடைக்கலன்னா ஒரு புறஜாதி பெண், ஒரு சின்ன பெண் யாகேல் கைக்கு கிடைக்குது. யாகேல் அழகா என்ன பண்றாங்க, உள்ள அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உபசரிச்சு நல்ல பால் கொடுத்து இலைப்பால பண்ணி பெரிய ஆணியை எடுத்து ஒரே போடு கரெக்டான இடத்துல வச்சு அடிச்சாங்க. ஸ்பாட் அவுட். தப்பிச்சுனா ஓட முடியாது, அது தரையில பாஞ்சு அப்படி நிக்குது. சரிங்களா? பொருள் பார்க்கலாமா? கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கிறேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றீங்களா? சரி, இப்போ இந்த சம்பவத்தை நம்ம எதோட பொருத்தலாம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறுவடை ஊழியத்தோட கம்பேர் பண்ணும். அறுவடை ஊழியம். இன்னைக்கு யார் அறுவடை ஊழியம் ஆரம்பிக்க போறாங்க? அப்ப இந்த பாடம் யாருக்கு? சரியா? கடைசி கால அறுவடையோட கம்பேர் பண்ண போறோம். அப்ப இதுல சில கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க, சில சம்பவங்கள்ல பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க, இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் இருக்காங்க, அப்புறம் யாபின், அப்புறம் சிசேரா, அப்புறம் தெபோரால், அப்புறம் பாராக்கு, அப்புறம் யாகேல். இவங்கெல்லாம் இந்த இதுவரைக்கும் பார்த்த அந்த சம்பவங்கள்ல இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் இல்லையா? சரி, இது இந்த ஒவ்வொரு நபர்களையும் நம்ம யாரோட பொருத்தி பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்த போது, இஸ்ரேல் ஜனங்கள் துன்பப்படும் பொழுது அங்க யார் இருந்தாங்க அப்படின்னா தெபோரால் இருந்தாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லிட்டாலே நமக்கு தெரியும் அது யாருன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களையும் தான் இஸ்ரேல் ஜனங்கள் அடையாளப்படுத்துவாங்க. சரியா? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கான பிரச்சனைக்கும் அவங்களுடைய அடிமைத்தனத்துக்கு இருந்து அவங்களை விடுதலை ஆக்குறதுக்கும் அவங்களை மீட்டு ரட்சிக்கிறதுக்கும் ஒரு ரட்சகர் எழும்புவது போல அங்க யார் எழும்புனா? தெபோரால். தெபோரால் எப்படி நம்ம கிறிஸ்துவ ஒப்புறோம்? தெபோரால்ட்ட என்னென்ன கேரக்டர் செஞ்சு, தெபோரால் என்னென்ன ஊழியங்கள் செஞ்சாங்க அப்படின்னா, தெபோரால் இந்த 5 விஷயங்களையும் நம்ம வாச நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல வச்சு பார்க்கும்போது ஒரு 5 ரோல் அவங்க இருந்துச்சு. அவங்க இஸ்ரேலுக்கு ஒரு தாய், அப்புறம் நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, ராணுவத்திற்கு தலைமையேற்ற தலைவி, ஓகேவா? அப்புறம் பாட்டு பாடுறாங்க. நீங்க இதெல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 49:15 வாசகம். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம்.
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் எப்படி பேசுறாருன்னா இந்த வார்த்தையில பேசுறாரு. இதுதான் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. இஸ்ரேலின் தாய் அப்படிங்கிறதுக்காக இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிற வசனத்துல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காம போன கூட அவங்க மறந்தா கூட நான் அவங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னா, அந்த உலக பிரகாரம் இருக்கக்கூடிய தாயை விட யார் பெருந்தாய் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் யார் தாய் போல இருக்கு? ஆனா இன்னைக்கு எல்லாரும் அப்பான்னு ஏசப்பாங்கிறாங்க. அப்பா யாரு? ஆமா, யார் தெரியல. அதான் உண்மை. உங்களுக்கு கரெக்டுங்களா? சரி, பரவாயில்ல. அடுத்தது அம்மா அப்படிங்கிறதுக்கு வசனம் இன்னும் கூட நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளவனமாக நான் எத்தனையோ தரம் உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ அப்ப அது ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து அங்கே நம்முடைய ஆண்டவர் பேசப்படுவாங்க. தன்னை ஒரு தாயாக அந்த தாய் உள்ளத்தோட அங்கே பாவிக்கிறதா அந்த விஷயம். அடுத்தது நியாயாதிபதியா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த அதிகாரத்தை தேவன் யாருக்கு தான் கொடுத்துருக்காருன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றையும் பிதாவை கனப்படுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனப்படும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக்கொடுத்தார். அவ்வளவுதான். அப்போ குமாரன் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை அப்படின்னா. சரி, இப்போதான் நீங்க நல்லா யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி தான். அந்த நியாயாதிபதி அந்த அதிகாரத்தை அவர் முதலாம் வருகையில் வரும்பொழுது பெற்றுக்கொண்டாரா அல்லது இரண்டாம் வருகையில் வாங்கினாரா? முதலாம் வருகையிலேயே அந்த நியாயாதிபதிங்கிற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாரா? ஆமா. இப்படி கேள்வி கேட்கும் போது நீங்க உடனே வந்து எப்பவுமே ரெண்டாவது ஆன்சர் தான் சரியான சொல்லி ரெண்டாவது சொல்லிடுவாங்க. நான் அதனாலதான் அது கரெக்டா உங்களை நீங்க என்ன சொல்றீங்க பாக்குறீங்க தான் அப்படி சொன்னேன். எப்பவுமே கவனமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். விஷயம் என்னன்னா, ஏற்கனவே தெபோரா நாங்க நியாயாதிபதியா இருந்தாங்க, சரியா? இப்போ என்ன பண்றாங்கன்னா யுத்தத்துக்கு போறாங்க. எங்க இருந்து போறாங்க? மலையில இருக்கிறாங்க. அப்போ ராஜ்யம், கிங்டம், சரியா? யாரை கூட்டிட்டு போறாங்கன்னா பாராக்கு தான் போய் என்ன பண்ண சொல்றாங்க. அப்போ நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இரண்டாம் வருகையில அந்த சார்ஜ் எடுக்கிற டைம் இல்லையா? ஓகே. அடுத்தது எல்லாருக்கும் அவர் வந்து நியாயாதிபதி மாத்திரமல்ல, ஒரு சகோதரனாக ஒரு தாயாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய. அடுத்தது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பாடகியாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை துதித்து பாடுவேன் என்றும் அப்படின்னும் எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு. இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எல்லாரோட பாட்டு அப்படின்னா தேவனை துதிக்கிறது தான் அவர். நமக்கு முன்னாடி நம்மோடு இருந்து அவர் என்ன பண்றாரு. இதுக்கு ஒரு வசனம் கூட நீங்க பார்க்கலாம், படிச்சிருப்பீங்க. எங்கே என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் குறித்து அங்கே நான் வாசம் பண்றேன். அப்போ கிறிஸ்து அங்கே இருந்து நம்ம கூட இருந்துதான் பிதாவை மகிமைப்படுத்துறது மாதிரி இருக்கிறதா நம்ம பார்க்கணும், சரிங்களா? அப்போ அந்த பாடுறது இன்னும் கூட நியாயாதிபதிகள் கரெக்டாக அதே மாதிரியே பாருங்க. 5:3 வாசிக்கும் போது அங்க தெபோராலும் அங்க என்ன பண்றாங்க, தேவனை நோக்கி அந்த பாட்டு பாடி துதிக்கிறாங்க. கீர்த்தனம் பண்ணுவேன், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்ப நீங்க இந்த 5 விஷயங்களும் நீங்க வச்சு பார்க்கும்போது அங்க என்னவாக காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்துவுக்கு அருமையான ஒரு நிழல் போனோம். ஏன்னா எடுத்த உடனே வந்து தெபோரால பிதாவாகி தேவனுக்கும் நீங்க பாராக்க வந்து கிறிஸ்துவுக்கு நீங்க பொறுத்திருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் தெளிவாக என்ன சொல்லியாச்சுன்னா, தெபோரால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, ஓகேங்களா? அப்ப பாராக் யாரு? பாராக்
சபை. ஓகே, சபை முற்பிதாக்கள் கிறிஸ்துவோடு வர்றாங்களா? கிறிஸ்துவோடு இணைஞ்சு எதிரியை வீழ்த்து வர்றாங்களா? சபைதான். அதாவது அப்போஸ்தலர் மாத்திரம் இல்ல, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வர்றார். இரண்டாம் வருகை வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பாரா குறிச்சு பேசும்போது அன்னைக்கு ஆதிகால சபையில அப்போஸ்தலர்ல அங்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு சபையினுடைய காலப்பகுதியில 6 சபையினுடைய காலப்பகுதி முடிஞ்சிடுச்சு. 7ஆம் கால சபை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப இரண்டாம் வருகையில் வர்றார். அந்த இரண்டாம் வருகையில வர்றது எங்கிருந்து வர்றாரு? மேல இருந்து வர்ற 1000 தூதர்களோடு அவர் வருகிறார். தெசலோனிக்கேயர் வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? இரண்டாம் வருகை சப்ஜெக்ட் நான் வச்சுக்கோங்க. அப்போ பாராக்கு யார் அடையாளப்படுத்துறாங்க? சபையில அடையாளப்படுத்துறாங்க. ஆனா மகிமை அடைந்த சபையை, மகிமை அடைந்த சபை. அப்ப சபை நீங்க ரெண்டா பிரிக்கணும். மகிமை அடைந்த சபை ஒண்ணு, மாமிச வாழ்ந்துக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய சபை வகுப்பார். நாம சபையை நம்ம ரெண்டா பிரிக்கணும். நம்ம இன்னும் மகிமை அடையல, மாமிசத்துல தான் இருக்கிறோம். அவங்க எல்லாரும் உயிர் தெழுந்துட்டாங்க, மகிமை அடைச்சிட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய சரீரத்துல உயிர் தெழுந்து யாரோடு கூட இருக்கிறாங்க? கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மகிமை அடைந்த சபை தான் யாருக்கு அடையாளம்? பாராக்கு. நீங்களும் என்னோட வாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, அவர் கிறிஸ்து இரண்டாம் வருகையில வர்றார். வரும்பொழுது யாரோட வர்றாங்கன்னா சபையோட வர்றாங்க, 1000 தூதர்களோட. அவங்க வரும்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையின் பொழுது இன்னும் கொஞ்சம் பேர் பூமியில் இருக்கிறாங்க. சபை வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இன்னும் பூமியில் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா நீங்களும் நான் தான். அதனாலதான் அவங்க மேல இருந்து கீழே வர்றாங்க. எங்க? பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அர்த்தம் இல்லை. பள்ளத்தாக்குன்னு சொன்னா சார்ட் ஆஃப் திஸ் இருக்கா? இப்ப பார்க்க வேண்டிய நான் சொல்றது பாருங்க. பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு சரி. பள்ளத்தாக்குங்கிறது பொதுவாக 2 மலைகளுக்கு நடுவில், அதோட பள்ளத்தாக்கு. சரி, இப்போ மலை ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 2 மலை, 2 மலைகளுக்கு நடுவில் பள்ளத்தாக்கு. அப்ப ஆவிக்குரிய அர்த்தம் பாருங்க, 2 ராஜ்யங்களுக்கு நடுவில் இருந்தா அதுக்கு பேர் என்ன? பள்ளத்தாக்கு. 2 ராஜ்யங்களுக்கு நடுவில். அதான் நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நீங்க கவனிங்க. இது ஒரு மலை, இது ஒரு மலை. 2 மலைகளுக்கு நடுவில் என்ன இருக்குது? அறுவடை, அறுவடையுடைய காலப்பகுதி. அதான் சாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, ஒரு யுகம் முடியுது, இன்னொரு யுகம் ஆரம்பிக்குது. சுவிசேஷ யுகம் முடியுது, ஆனா முழுச முடியல, அதுவும் முடிச்சிட்டு இருக்கு. அதே சமயத்துல 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாச்சு. அப்ப 2 மலைகளுக்கு நடுவுல அங்கெல்லாம் யாரு வர்றாங்கன்னா கிறிஸ்து இரண்டாம் வருகையில வர்றாரு. அதனாலதான் நம்ம இதுதான் இரண்டாம் வருகையுடைய காலப்பகுதி நம்ம வைக்கிறோம். 1874 அப்படின்னு இங்க வைக்கிறோம். சரிங்களா? புரிஞ்சு இல்லையா? சரி, இப்ப மலையில இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. பள்ளத்தாக்குல தான் நம்மளாம் இருக்கிறவங்க. இங்கதான் போர் நடக்குது, யுத்தம் நடக்குது. சரிங்களா? அந்த யுத்தம் எப்படி நடக்குது, யார் மூலமாக நடக்குது அப்படின்னா, யாபின் அப்படிங்கிற ராஜா, அவர் யார்? யாபின் யாரு கிடையாது. கரெக்ட், சாத்தான் தான். அப்ப சிசேனா சாத்தானுடைய சேனாதிபதி யாரா இருக்கும்?
யாரு? விழுந்து போன தூதர்கள். பாபிலோன். பாபிலோன் பாபிலோன் என்ன அர்த்தம்? ஏன் நம்ம பாபிலோன் சொல்றோம்? அவங்க அந்த கிறிஸ்து அமைப்புன்னு பேர் இருக்கு. அந்த கிறிஸ்துன்னு சொன்னா நமக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், கிறிஸ்துவனுடைய போதனைக்கு எதிரானவர்கள், அது அந்த கிறிஸ்து. சரி, இப்ப பாபிலோன் சொல்றேன். ஏன் பாபிலோன் அப்படின்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் குழப்பம் அர்த்தம். குழப்பம் அப்படின்னா பாபிலோன் அர்த்தம். இந்த வார்த்தையில நீங்க அந்த ஷார்ப்பா ஸ்கூல் பசங்களுக்கு முதல்ல மேத்தமெட்டிக்ஸ்ல டேபிள் சொல்லி கொடுத்துறாங்க, வாய்ப்பாடு சொல்லி கொடுத்துறாங்க இல்லையா? 2 2 4 தான் சாக வரைக்கும் 2 2 4 மறக்காது. அந்த மாதிரி நீங்க சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணிடணும், ஞாபகத்தை வச்சுக்கணும். ஓகேவா? பாபிலோன் குழப்பம். அவரை விட்டு வெளியேறான்னு சொன்னா குழப்பத்திலிருந்து வெளியேவான்னு அர்த்தம். அந்த இடத்திலிருந்து வெளியேவான்னு அர்த்தம் இல்ல. பாபிலோன்கிற போதனை குழப்பமான போதனை. நீங்க குழப்பத்திலிருந்து வெளியே வாங்க, தெளிவடைங்கிறதுக்கு தான் அதோட அர்த்தம். அவளை விட்டு வெளியே வாங்க. ஓ, நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா அந்த சபையை விட்டு கூப்பிடுறாங்க நினைச்சோம். உண்மைதான், வெறும் இடம் மட்டும் மாறக்கூடாது, மனசு மாறணும்ல. இவங்க தான் அந்த கிறிஸ்து அமைப்புன்னு சொல்லக்கூடிய பாபிலோன். அதான் இவங்க தான் வந்து சாத்தானுடைய மிகப்பெரிய சேனாதிபதிகள் தான். சாத்தானுடைய டூல்லையே மிகப்பெரிய டூல் என்னன்னா இந்த கிறிஸ்துவ அமைப்பு தான். சிசேரா யாருக்கு அடையாளம்னா உலகத்திற்கு இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்புகளுக்கும் பாபிலோன்களுக்கும் அடையாளம் சிசேரா. இப்போ உங்களுக்கு யுத்தம் யாருக்கு யாருக்குன்னு புரிஞ்சிருச்சா? பாராக் தெபோரால் நிற்கிறாங்க. இன்னைக்கு உயிர்த்தெழுந்தாச்சு. இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்கள் சீசர்கள், இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் சீசர்களும் 6 கால சபையில் வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அந்த 144 பேருக்கு எவ்வளவு பேர் தெரியாது, அவ்வளவு பேரும் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோட நின்று இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க, நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாது. இங்க இந்த இடத்துல இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. பவுல் இருக்கலாம், பேதுரு இருக்கலாம், சரியா? நின்று சண்டை போடுறாங்க. யாரோட? அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து போராட்டம் இவங்களோட தான். சரிங்களா? என் ஜனங்களையா நீ தொட்ட அப்படின்னு இன்னைக்கு அடிச்சு வீழ்த்துறாங்க. ஆனாலும் தேவன் வெற்றிய அவங்க கையில் வைக்காம ஒரு புறஜாதி சின்ன பொண்ணு யாகேல் கையில கொடுத்திருக்கிறார். அப்ப யாகேல் புறஜாதினா யாருங்க? நம்ம தான் அப்படிங்கறத நீங்க நல்லா சொல்லணும். இன்னைக்கு யாரு? இன்னைக்கு பர்டிகுலரா ஜனவரி 4 யாருன்னா நீங்க தான். ஒவ்வொருத்தரும் யாகே, அந்த சின்ன பெண் நீங்க தான். எல்லாரும் ஓடி வருவாங்க. என்ன பண்ணணும்? வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணுங்க. பண்றோம், பண்ணணும். ஜமக்காரத்தை போட்டு மூடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இங்க இருக்கிறத யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சிஷ்யர்கள் எதிர்பார்த்தாங்க இல்லையா? அதே மாதிரியே அநேக கிறிஸ்தவர்கள் நம்முடைய கூடாரத்துக்கு வருவாங்க, ஓடி வருவாங்க. இந்த கூடாரத்துக்கு ஓடி வருவாங்க. அன்பான சொல்ல இன்னைக்கு அவங்க ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? நான் இங்க வந்தேன்னு யார்கிட்டும் சொல்லாதீங்க. ஆனாலும் இங்க வந்தா பாதுகாப்பு அவங்களுக்கு எதுவும் தெரியும். அவங்க ஓடி வரல, அங்க யார் அடிச்சு விரட்டுறா? தெபோராலும் பாராக்கும் அடிச்சு விரட்டுறாங்க. அப்படின்னா இங்க நிழல்ல யார், நிஜத்துல யாருன்னா இயேசு கிறிஸ்துவும் மகிமை அடைந்த பரிசுத்தவான்கள். இன்னைக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்த்தெழுந்து அவங்களுடைய ஊழியம் என்னன்னா, அவங்க அடிச்சு விரட்டு ஓடி வருவாங்க. அவங்க அடிக்கிற அடியில, சரியா? அப்படியே நீங்க ஜமக்காலத்துக்கு கூட்ட போடுறது அவங்கள ரிசீவ் பண்ணி
அதான் அந்த அம்மா சின்ன பொண்ணு வாங்க வாங்க எதிர்கொண்டு ஓடி வரவேற்று அந்த ஜபக்காலத்தை கொண்டு மூடி வைக்குது. தாகத்துக்கு தண்ணி கொடுத்து வைக்கும்போது பால் கொடுத்தாங்க. தண்ணி கேட்டால் தண்ணி தான் கொடுக்கணும், ஏன் பால் கொடுக்குறாங்க? தூங்க வைக்கிறது ஓகே. ஆனா தண்ணீர் யார் கொடுக்குறாங்கன்னா ஜீவ தண்ணீர், அது கிறிஸ்து அப்படியே அது உணவாகுது. யார்கிட்ட பால் ஒரு தாய்க்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவு. அந்த ரத்தத்தை உணவா மாற்றி, ரத்தத்தை நேரடியாக சாப்பிட முடியாது, அதை ஒரு கன்வெர்ட் ஆகுது, சாப்பிடக்கூடிய தன்மைக்கு மாறுது. அது ஒரு தாய் தான் அதை அவங்களுடைய உடல்ல அதை மாற்றி அவங்க சக்தியை இழந்து அதை கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து தாய் போல தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொடுத்துருக்கிறாங்க. அதான் துருத்தியில தயாராகுது ஈடு பலி, ரேன்சம், பாலான ஆகாரம் படிச்சிருக்கிறோமா? பேசிக் சப்ஜெக்ட்னா பாலான ஆகாரம் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ பால் கொடுக்கணும். பேசிக் கொடுக்க 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 செட்டில் ஆவாங்க, இங்கேயே செட்டில் ஆயிடும். இழைப்பாரு ஆகாசமா தூங்க வைக்கிறது இல்லை. எழுந்தா விழிச்சாங்கன்னா திரும்ப ஓடுவாங்க. இப்ப என்ன பண்ணணும்? அடுத்தது ஆணி அடிக்கணும். ஆணி அடிக்கிறதுனா சாதாரண ஆணி இல்லை, கூடாரத்துக்கு பயன்படுத்துகிற ஆணி. நல்ல பெரிய சைஸ் ஆசரிப்பு கூடார பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு விதமான பரிணாமம். அவருடைய அந்த வைராக்கியத்தை அடையாளப்படுத்தும் ஆசரிப்பு கூடாரம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி அந்த ஆணி எடுத்து எங்க அடிக்கணுமா? இந்த இடத்த இன்னைக்கு சொல்லுவாங்க, இது ஒரு ஸ்பாட், நெற்றி பொட்டு. அது ஏன் பொட்டு வைக்கிறாங்க இந்துக்கள்? இது காட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பிரைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய, ரெண்டு பிரைன் திரும்பியே உங்களுக்கு ரெண்டு பிரைன் சேர்ற இடம் அங்கதான் பொட்டு வைக்கிறது. சும்மா நீங்க பொட்டு வைக்க வேண்டாம், உங்களுடைய ஒரு கை அப்படி சும்மா அப்படி பண்ணாங்கன்னா இந்த மெடிடேஷன்ல இதெல்லாம் நல்ல மெமரி பவர் வரும், நல்ல ஞாபக சக்தி வரும், உங்களுடைய நினைவாற்றலும் உங்களுடைய ஞானமும் மூளையினுடைய வளர்ச்சியும் அபரிதமாக வளரும். ஏன் யோசிக்கும் போது அப்படி யோசிக்கிறாங்க? யோசிக்கும் போது எப்படி எப்படிங்கிறாங்களே அப்படின்னா அது இயற்கையாக கை போது பாருங்க. இது காட் ஸ்பாட்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு தெளிவு ஏற்படுத்தணும்னா, ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னா இதான் அதான் சொல்றாங்க. இதான் ஞானத்தின் பிறப்பிடம், காட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க. அந்த இடத்துல வச்சு ஆடியோ ஒரே அடிச்சா அது பதிஞ்சு எங்க பதியணுமாம இதே ஹாலுக்கு வர்ற அளவுக்கு பதியணும். அடிச்சா ஒரே அடி. வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த யாகே சின்ன பெண்ணு ஓகேவா, அவங்க கொடுத்த பால் தான் நமக்கு தெரியும். வாசிங்க ஏசாயா 55:1. ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்குள் வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொடுங்கள். அவ்வளவுதான். திராட்சரசமும் பாலும் அப்படின்னா ரெண்டு இருக்கு. ரெண்டு இங்க பேசிக் ஸ்டடீஸ்ல நம்ம டாக்டரின்ஸும் கொடுக்குறோம், கேரக்டர்ஸும் கொடுக்குறோம், எல்லாமே பலதரப்பட்ட வெரைட்டிஸ் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க சிசேரால் கொடுத்தது அதுதான். கொடுத்துட்டு நல்ல தூங்க வச்சு இளைப்பாற செய்து அவர் நல்லா இளைப்பாறிட்டு இருக்கும் பொழுது
அந்த ஸ்பாட்டில் அந்த ஆணி எடுத்து அப்படி நல்ல பெரிய சைஸ் ஆணி எடுத்து ஒரு சமட்டி எடுத்து நீங்கள் அடிக்கிறது. சமட்டி எடுத்து அடிக்கிறதுனா அவங்க உறுதியாகும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களோ காட்டக்கூடிய அன்போ வெறுமனே சத்தியம் மாத்திரம் ஒருத்தர் உள்ள கொண்டு வராது. நீங்கள் எப்படிப்பட்ட சத்தியம் மாத்திரம் அது அன்புடன் சத்தியத்தை கைக்கணும் இல்லையா? வசனம் எப்படி படிக்கிறோம் அப்படின்னா எரேமியா 23:29. என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க சம்மட்டி எல்லாத்தையும் அடிச்சு உனக்கு எது கண்மலையை கூட நொறுக்கிடுமா, பெரிய பெரிய பாறைகள் கூட. இந்த இங்க திருக்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய பாபிலோட அமைப்புகளை அடிச்சு நொறுக்காதா? நொறுக்கணும்ல. ஆமா, யாருடையது? அப்படின்னா அது தேவனுடைய சத்தியம் அக்னி போல இறங்குது. ஆணி எது? வாசிங்க. பிரசங்கி 12:11. ஞானிகளின் வாக்கியங்கள் காற்று கோல்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஆணைகள் போலவும் இருக்கிறது. ஞானிகள் வாக்கியம், இங்க ஞானிகள் யாருன்னா தேவனால அற்பமா இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் தேவன் ஞானிகளாக ஆக்கிட்டார். இப்ப ஞானிகள் நாம தான். நம்முடைய வார்த்தைகள் ஆணி போல சார்பா இருக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியதுதான். அடிச்சு அவங்களை என்ன பண்ண போறோம்? பண்ண போறோம். நிறைய விஷயத்த தேவன் நம்ம கையில தான் முடிவுன்னு பார்க்கிறார். முக்கியமா இந்த கடைசி காலத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஊழியம் என்னன்னா இந்த பாபிலோனை வெளித்துவது. ஆனா நமக்கு யார் பக்கவளமும் உறுதியா இருக்கிறார்? மகிமையடைந்த சபை கிறிஸ்தவங்களும் அப்புறம் கிறிஸ்துவ. அங்க எப்படி திபேராலும் பாராக்கு இருந்தது போல இங்க இயேசு கிறிஸ்துவும் எல்லா அப்போஸ்தலர்களும் சீசர்களும் இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்க போறாங்க, இருக்கிறாங்க. சரியா? கடைசி ஒரு வசன வாசித்து நம்ம பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். 14:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, பாடம் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் புத்திரர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் அடிமையாக்கி வச்சிருக்கிறது யாபின் அப்படிங்கிற சாத்தானுடைய சேனாதிபதி சிசேரா. அதான் அந்தி கிறிஸ்தானை சொல்லக்கூடிய கிறிஸ்துவ சபைகள். தெபோரால் இயேசு கிறிஸ்து, பாராக் மகிமையடைந்த சபை, யாகேல் வேதமானவர்கள், குறிப்பாக திருக்கோவிலூர் வேதமானவர்கள். கிருபையானது நம் அனைவரோடு கூட இருப்பதாக அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகி தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சரீர அங்கங்கள் அனைவரும் வெற்றி தேவனாகும் கிறிஸ்துவனுடன் மேற்கொள்வதாக. பாடம் முடிஞ்சது. நீங்க இந்த பாடத்தை கேட்டுட்டு அதன்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இதை எங்க அப்ளை பண்ண போறோம்னா நம்ம ஊழியத்தில் அப்ளை பண்ண போறோம். பொதுவாக கடைசி கால ஊழியர்கள் குறித்து நாம் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் சொல்லுவேன். பிரதர் வித் யுவர் பர்மிஷன் சொல்ல நான் 2 நிமிஷம் சொல்லிடுறேன். நமக்கு முதல்ல நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கும் இல்லையா? இது நம்ம ஒரு கடமை அப்படின்னு சொல்லப்படுறோம். உண்மையாகவே நமக்கு ஒவ்வொருவரும் ரொம்ப எளிமையா பாருங்க. நீங்க எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதெல்லாம் தாண்டி நீங்க இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி தேவனை உருவாப்பாங்க. இந்த அறுவடை ஊழியத்திற்காக நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க நீங்க எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறீங்கிறதா தேவன் பரலோகத்திலிருந்து நீங்க பார்க்க போறார். இது ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி. எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிறிஸ்தவம் தெரியும்? சும்மா ஒரு அப்ராக்சிமேட் உங்களுக்கு எவ்வளவு கிறிஸ்தவம் தெரியும்? எவ்வளவு? 50 பேர், 50 கிறிஸ்தவம். நீங்க ஒரு கணக்கு எடுக்கணும். சும்மா நீங்க ஒரு போன் எடுத்தா 100 கான்டெக்ட்ஸ், 200, 300 கான்டெக்ட்ஸ். கரெக்டுங்களா?
இப்போ என்னுடைய ஃபோனில் 2000 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். 2000 பேர் 1000 பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஒரு 500 பேர் தான் இந்துக்கள், முஸ்லீம்ஸு, வேறு பிஸ்னஸ் பீப்புள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, கிறிஸ்துவர்கள் சொன்னால் எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். அப்போ நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட் பண்ணி பாருங்கள். சும்மா நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்க. சொந்தக்காரங்களில், ஃப்ரெண்ட்ஸில், வேலை செய்கிறவங்கள உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்தவம் தெரியும்? பொதுவாக எனக்கு 50 பேர் தெரியும், எனக்கு 100 பேர் தெரியும். அவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கேன். எப்படின்னு சொல்லுங்க, மெசேஜ் அனுப்புங்க, ஃபோன் பண்ணுங்க, சரியா? 100 பேருக்கு சொல்லுங்க. 10 பேர் போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து பாடத்தில் பார்த்த மாதிரி அங்கிருந்து அடிக்கிறது யாருன்னா தெபோராலும் பாராட்டும், சரிங்களா? கூடாரத்துக்கு ஓடி ஓடி வர வைக்கிறது, அங்கிருந்து துரத்து விடுறவங்க தான். ஆனால் நாம இந்த இடத்துல என்ன செய்யறோம்னா எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும். எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும். இப்போ இங்கே 10 பேர் இருக்கிறோமா? எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 4, 5, 10 பேர் இருக்குமா? ஒவ்வொருத்தரும் 10 பேர் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தாங்க. 100 பேர் கரெக்டா? வெறும் 10 பேருக்கு பண்ண முடியாதா? இந்த கூட்டம் நீங்க திட்டமிட்டு எத்தனை இருக்கும்? 10 பேருக்கு மேல இருக்குமா? டெய்லி ஒருத்தருக்கு நீங்க பேசினாலும் 10 பேர் வச்சா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. என் பிதா அவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவனை இழுத்து வரமாட்டான். பிதா இருந்துட்டா போதும். இப்போ இந்த இடத்துல நம்முடைய பிரயாசம் தேவன் பார்க்குறாங்க. நம்ம எவ்வளோ பேர் ஒரு இறங்கி வேலை செய்கிறோம், எவ்வளோ பேர் இறங்கி வேலை செய்கிறோம். அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம் இருக்கணும். அடுத்தது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, ஒரு ஊர்ல தண்ணி இல்லை, பஞ்சம், காடு, கம்மாய், குளம், ஏரி, குளம் எல்லாம் வறண்டு போச்சு. விவசாயம் இல்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சம். எல்லாரும் அந்த ராஜாட்ட போய், ராஜா இந்த மாதிரி தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, சாப்பாட்டுக்கு பதிலாக செத்துட்டு இருக்கிறோம். அப்படியா? சரி, எல்லாரும் இன்னைக்கு நைட்டு ஒரு டம்ளர் பால் கொண்டு போய் நம்ம ஊர் குளத்தில் ஊற்றுங்க. நம்ம ஊர் குளத்தில் ஒரு டம்ளர் பால் கொண்டு ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. 1000 2000 வீடு இருக்கக்கூடிய கிராமம். நினைச்சாங்க நம்மளை மாதிரி ஒரு ஆள் எல்லாரும் பால் ஊற்றுவாங்க, நாம மட்டும் தண்ணி ஊற்றுனா தெரியவே போகுது. பாலில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு டம் ஊற்ற கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம் தண்ணி கொண்டு போய் ஊற்றிடுவோம் தெரியாம. நம்ம அதுக்கு போகிறோம்னா தான் பார்க்குறாங்க, ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாங்க. காலையில் எல்லாரும் ராஜா குளத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. எல்லாம் குளத்துக்கு பார்த்தா அங்கே ஒரு சுட்டு பால் கூட இல்லையா, எல்லாம் தனியாக இருக்காங்க. அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் தண்ணி ஊற்றுறாங்க. யாருமே அவங்க ஊற்றுவாங்கல்ல, அவங்க ஊற்றுவாங்க. நம்ம ஊற்றோட என்ன இருக்கு? தண்ணி ஊற்றிட்டு போயிடுவோம். கதை எதுக்கு சொல்லுங்க? இந்த கதை எதுக்குப்பா இங்கே சொன்ன அப்படின்னு கேளுங்க. மோரல் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா, கதையினுடைய நீதி. மீட்டிங் நடக்குது, எப்படியோ ஒரு 10-15 பேர் வருவாங்க. சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம டம்ளர்ல பால் ஊற்றணுமா தண்ணி ஊற்றணுமா? அந்த நீங்க இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும் நீங்க பால் ஊற்றிருக்கிறீங்களா தண்ணி ஊற்றிருக்கீங்களா. உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓகே. அதனால நம்ம நம்முடைய வாஞ்சை தான் அறுவடையினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறதுனால யாருமே வரலைனாலும் கவலைப்படக்கூடாது, ஒருத்தர் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. நம்ம அதே உற்சாகத்தில் தேவன் என்னதான் பார்க்குறாரா, நாம எவ்வளவு பேருக்கு சொன்னோம், எவ்வளவு பேருக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான பிரயாசப்பட்டோன்ற மட்டும்தான் தேவனுக்கு நம்ம கணக்கு எடுக்கிறோம். சரியா? உற்சாகமா ஒரு ஊழியத்தை ஆரம்பிங்க. ஒருவேளை இவெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கூட இன்னைக்கு தட்டு எழுப்பி 1 மணி நேரம் போதும் 10 பேர் நீங்க பேசுறதுக்கு வரவைங்க. எப்படியா கொண்டு உட்கார வைங்க. கூடாரத்தில் விட்ட போதும், அதுக்கப்புறம் ஆணியை அடைக்கலாம். சரியா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.